வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டாட்ஸ் 1 2 3. என் குடும்பம், மை ஃபேமிலி அப்படிங்கிறத பற்றி சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பதிய வைக்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாமா? எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல குழந்தைங்களை பேச விடலாம். குழந்தைங்க கிட்ட உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க, வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னு அவங்க டெய்லி யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அதை அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய இன்னும் இருக்காங்க, ரிலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அண்ணா, அக்கான்னு நிறையா இருக்காங்க. அப்போ நம்ம இப்போ குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டதுனால, நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறுறதுனால குழந்தைங்களுக்கு எவ்வளோ எலாபரேட்டடாக இல்லாமல் சின்ன குழந்தைங்கிறதுனால அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, வீட்டில் அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்கன்னா அவங்கள சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க. சரி, அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க, எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தாத்தா என்ன பண்ணுவாங்க, தாத்தா எங்களை டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க, நாங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குழந்தைங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. இப்போ பழைய சம்பவங்களை எல்லாம் கதையாக பிரித்து பாட்டி தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அதை நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு ஆழமாக பதியும். ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய பாண்டிங். நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணாலும், நம்மளுக்கு என்ன தேவைன்னாலும், நம்மளுக்கு என்ன சொல்லணும்னாலும் நம்ம ஃபேமிலிக்கிட்ட நம்ம சொல்லலாம், நம்ம அப்பாட்ட சொல்லலாம், நம்ம தாத்தாட்ட சொல்லலாம், நம்ம அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு மிகவுமே உதவும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி வாய் வார்த்தையாக சொல்லி கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேமிலி ட்ரீ மாதிரி செஞ்சு காமிக்கலாம்.